கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லாமா? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த கால வேளைகளை தாழ்த்துகிறேன். உம்முடைய அக்கினி பிழம்புகளின் முதலி தொட்டு பரிசுத்தப்படுத்திட்டோம். சுயமெனில் சாம்பலாய் மாறட்டும். தேவ ஆவியானவர் அடியேனை மூடி மறைத்தினர் பேசுவீராக. ஆண்டவர் கேட்களுக்கு மாத்திரமல்ல, பேசுகளுடைய அடியனுடைய வாழ்க்கையிலும் அதை அபியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை என்னை உருவாக்கும்படியாய், என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய், அந்த வார்த்தைக்குள்ள என்னை நிலைநிறுத்தும்படியாய் கர்த்தர் செய்வீராக. நீ பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமுறையில சொல்லாமா? மீண்டுமாய் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் இந்த மாதிரி நமக்கான ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். 1ஆம் தேதி அதை குறித்து வாசித்தோம் இல்லையா? நான் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், அந்த பலவீனத்துல கர்த்தருடைய கிருபை வந்து இறங்கி இருக்கிறது. அந்த கிருபைனால அந்த பலவீனமே எனக்கு மகிமைக்குள்ளாய் மாற்றினது என்று பார்க்கிறோம். ஆகினால கர்த்தருடைய கிருபை சொல்றார், கர்த்தருடைய கிருபை போதும். ஆண்டவருடைய கிருபை இருந்தாலும் நமக்கு போதும், அது போதும், வேற எதையும் தேவை. ஏன்னு சொன்னா, அநேக காரியங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால் கிடைக்கிற பாக்கியமானது பெரிதானவைகள். நிறைய நேரத்துல நம்ம சில நேரங்கள்லாம் பாருங்க, வியாதிப்படும் போது, கஷ்டப்படும் போது சில மெடிசன்லாம் சாப்பிட்றோம். அந்த மெடிசன் என்ன கொடுக்குறான்? சாகிற வரைக்கும் அது போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் அந்த வியாதி நம்ம விட்டு நீங்காது. ஆமென். ஆனா பாருங்க, கர்த்தர் சுகம் கொடுத்தான்னு சொன்னா அது அன்னைக்கே முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீடித்து ஆண்டவர் போடுகிறது இல்லை. அது உடனடியாய் கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இங்கே பவுலுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, எனக்கு கிருபை இருக்குது, அதனால பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறாரு, பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கு. இதுதான் முக்கியமானது. பலன் கிடைப்பது பெரிதல்ல, அந்த பலன் எப்படியா இருக்குதா? பூரணமா, அது குறைவில்லாததாய் இருக்கிறது. இப்ப நமக்கு தலைவலி வருதுன்னு வச்சுங்களேன், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தைல தேய்ப்போம். தேய்ச்சிட்டு எப்படிமா இருக்கு தலைவலி, பரவாயில்லையான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லாயிடுச்சுன்னு சொல்லுவோமா? பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? போச்சா இருக்குதானே தெரியாது. பரவாயில்ல அப்படின்னா அது முழுமையான நிவாரணத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து மாத்திரை போட்டுக்கலாம், அதுவும் சரியான ஹாஸ்பிட்டல். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வச்சுட்டே இருக்கிறோம். நான் ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பூரணமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அது எங்கிருந்து கிடைக்கிறது பார்த்தாலே 1 மணி நேரம் ஆகும். ஆனா அது கிடைக்கிறத மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அந்த பலன்
எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த பலன் கிடைத்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும். இதுதான், இந்த ரெண்டு தான் முக்கியமான காரியம். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன அப்படின்னா, குறைவில்லாதபடிக்கு நிறைவான பலனாய் இருக்கிறது. அந்த பலனை நான் கொடுக்கிறேன். அந்த பலன் எங்க இருந்து வருகிறது, எப்படி அது கிடைக்கிறது, அந்த பலன் கிடைச்ச பிறகு நான் என்ன செய்யணும் என்பது முக்கியமானதா இருக்கிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாம் அல்லேலூயா சொல்லாமா? பலன் அடைந்துன்னா பலன் இல்லாத அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். பலன் எங்க கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிறது. ஏன்னா சில நேரத்துல நாம கூட ரொம்ப சோர்வா வரும்ல, இங்க ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த அபிஷேகத்தை நிறம் போத அந்த விளைவனெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. நம்ம குதிக்கிற குதி வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்போம். ஏன்னா அது மாதிரிலாம் நாங்க அந்த வாலிப வயசுல அந்த அனுபவத்தை பெற்றது உண்டு. எகிரி குதிச்சு ஒண்ணுமே தெரியாது. 1 மணி நேரம் ஆனாலும் அது முடிஞ்ச பிறகுதான் தெரியும். முட்டியெல்லாம் கீழ்ச்சிட்டு ரத்தம்லாம் ஊத்த, முட்டியெல்லாம் கூட ரத்தம் வந்தது. ஏன்னா அந்த அபிஷேகம் அவ்வளவு வல்லமை, அவ்வளவு பலன். அந்த பலன்ல நம்முடைய சரீரத்தை என்ன நடக்குதுன்றே தெரியாது. அந்த ஜெபத்தை முடிச்ச பிறகுதான் தெரியும், எல்லாம் முட்டியெல்லாம் பலமா போட்டுது. அப்படியானால் உன் பலவீனத்துல கர்த்தருடைய ஆவி எப்படியா இருக்குது? பூரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகம் கொடுக்கிற அநேக காரியங்கள் அது பூரணமா இருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக அது பூரணமாய் விளங்குகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம பலவீனமா அந்த டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் கிட்ட போனா என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு கால்சியம் மாத்திரை எழுதி கொடுப்பார். ஆனால் அது சாப்பிட்டாலும் நமக்கு இன்னும் பலன் வரலையா? குழந்தைகளுக்கெல்லாம் போவோம், இந்த பிள்ளைனா ஆண்டவரை வளரவே மாட்டேங்குது, குண்டாவே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணார் அவரு? பிடியாஷூரு என்னென்னமோ எழுதி கொடுத்துன்னு இருப்பார் இல்லையா, காம்ப்ளான். சில பிள்ளைகள் அதெல்லாம் சாப்பிட்டானே கொஞ்சம் நல்லா ஷைன் ஆயிடும். ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட்டாலும் அப்படியே தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கிறோன்னு சொன்னா அது வேலை தான் செய்யுது, நம்ம தான் வேலை செய்யணும். அப்படியானால் கர்த்தருடைய ஆவி எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க? பலன் அடைகிறீர்கள். பலன் எங்கிருந்து வருது? பரிசுத்த ஆவியினாலே வருகிறது. இப்ப எங்கிருந்து வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்த உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. இங்க சாட்சிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு சொல்றார். இங்க 3 பட்டியல் இடுகிறதை பார்க்கிறோம். முதலாவது எங்க? எருசலேமு, 2வது யூதயா, 3வது சமாரியா. 3 காரியத்தை சொல்கிறார். இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு நம்ம இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க சாட்சியா இருக்கணும். பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவி உலகத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. பலன் அடைஞ்ச நீ எனக்கு சாட்சியாய் வாழணும் என்று சொல்கிறார். ஏன்னா
நாம இந்த பரிசுத்த ஆவி பெற்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது தெரியும். நிறைய பேர் எங்க மாமாவோட ஒரு பாட்டு எழுதினார், நல்ல பாட்டு. அன்பு உனக்கிராவிட்டால் சத்தமிட வெண்கலமும், அன்பு உனக்கிராவிட்டால் ஓசையிடுகிற கைத்தாலும் போல இருப்ப. அதுல ஒரு பாட்டு, ஆவியிலே நிரம்பிடுவாய், அந்நிய பாஷை பேசிடுவாய், அடுத்தவர் கதைகளையே அள்ளி அள்ளி வீசிடுவாய். ஆவியிலே நிரம்பிடுவாய், அந்நிய பாஷை பேசிடுவாய், அடுத்தவர் கதைகளையே அள்ளி அள்ளி வீசிடுவாய். அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தமிடும் வெண்கலம், இந்த கதை எடுத்து சொன்னால் உனக்கு வரும் ஆத்திரம். அன்பு உனக்கு இராவிட்டால் ஓசையிடும் கைத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தமிடும் வெண்கலம். அல்லேலூயா. நிறைய பேர் அபிஷேகத்துல பெற்று சபைக்குள்ள எல்லாம் அந்நிய பாஷை, வெளியே போனா வேற பாஷை. மற்ற கதையெல்லாம் நம்ம அள்ளி அள்ளி வீசுறோம். பரிசுத்த ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நீங்கள் எனக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக, மற்றொடைய கதைய அள்ளி வீசுவதற்காக அல்ல. இங்கே வாசிக்கிறோம். முதலாவது வாசிப்போம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எருசலேமிலே நாமும் என்றென்றும் விளங்கும் என்றும் நம்முடைய ஆலயத்துல போதும். இங்க முதல் வாக்கியத்தை சொல்ல, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். எருசலேமில் உள்ள ஆலயத்துல போதும். அப்போ எருசலேம் என்பது எதை குறிக்கிறது? ஆலயத்தை குறிக்கிறது. பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விளங்கும். அந்த பலன் எதனால் வருது? பரிசுத்த ஆவினால் வருகிறது. பரிசுத்த ஆவினால் பலன் வரும்போது நீங்க முதலாவது எங்க சாட்சியா நிக்கணுமா? தேவ சபையில சாட்சியா இருக்கு. எருசலேம் சொல்லப்படுகிற இந்த ஆலயத்துக்குள்ள முதல் சாட்சி நம்ம இருக்கணும். இதுதான் முக்கியமானது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் பலன் எதற்காக? எருசலேமாகிய முதல் சாட்சி எங்க ஆரம்பமாகணுமா? சபைகளிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் சபைகளிலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது, சபையிலிருந்து தான் நமக்கு மீட்பு உண்டானது, சபையிலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டானது, சபையிலிருந்து தான் எல்லா விதமான காரியங்களும் நமக்கு உண்டானது. ஏனென்று சொன்னால் இங்கே ஆண்டவராகி கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அப்போ ஆலயம் என்று சொல்லும் போது ஆண்டவருக்கு உண்பதாய் முதல் சாட்சியா இருக்கு. நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம பக்கத்துல கூட உக்காரத்துக்கு பயந்துன்னு போக கூடாது. வந்தவனே உக்கார. ஏன் சில பேரு மத்தவங்க பக்கத்துல உட்கார மாட்டாங்க, மத்தவங்கள பக்கத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. சிலர் பேக் வைக்கிறதுக்குன்னே ஒரு சேர் வச்சுக்கோ, அந்த சேர்ல யாருன்னா உக்காந்தால பிடிக்காது. முதல் சாட்சி தேவ சபையிலே உருவாக்கப்பட வேண்டும். அப்ப நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு? சபையிலிருந்து உருவாக்கப்படுகிறதா இருக்கணும். இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆழமாய் சொல்ல போனா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள்ளாய் சமாய் இருக்கிறது. போதும். தேவனுடைய ஆலயமா இருக்குன்னு நீங்க அறிஞ்சிருக்கு. முதலாவது இந்த ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நாமளே அந்த ஆலயம். இரண்டாவது, நமக்கு நாம சாட்சியா நமக்கு நாமே சாட்சியா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. என்னன்னு சொன்னா, நாம சில நேரத்துல என்ன நினைப்போம், இதை செய்யவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா என்ன பண்ணுவோம், அதை தான் செய்யும். பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், அதுதான் சொல்லுவோம். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா இருக்க மாட்டோம். இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய ஆலயமாகி இந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு, நமக்கு நாம சாட்சியாக. நம்முடைய ஆலயம் முதல்ல சாட்சி. நம்மை குறித்து நம்முடைய ஆத்மா சாட்சி கொடுக்கணும். அதனால என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆத்மான்றது என்ன, நம்ம உள்ளத்துல இருக்குது, அது ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கும். அப்படியானால் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடுல சொல்றாரு, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஏன்? பார்வையுள்ளவனாய் நீ நரகத்திலே தள்ளப்படுவதை காட்டிலும், நல்ல கை கால் உடையவனாய் நீ நரகத்திலே தள்ளப்படுவதை காட்டிலும், நல்ல ஆரோக்கியமுள்ள கால்களினாலே நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஒரு கை இல்லைனாலும், ஒரு கண் இல்லாலும், கால் இல்லாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போனோம்பான்றாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அப்படியானா நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயம் நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும்னு சொன்னா அதை என்ன பண்ணுமா, தரித்து போடணும். முதலாவது சாட்சி சபைக்குள்ளாக, சபையாய் இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ளாக இந்த சாட்சி வரணும். இதை தரித்து போடணும். முதல் சாட்சி தான். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பலனடைந்து முதலில் எங்க இருக்கணும், எருசலேமில சாட்சியாய். சபைக்குள்ளாக, சபையாகிய ஆலயமாகிய இந்த சரீரத்துக்கு சாட்சியாய் நாம் இருக்கணும்னு முதல் காரியத்தை கர்த்தர் வைக்கிறார். இரண்டாவது, அது 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. இரண்டாவது என்ன சொல்றாரு, யூதேயா முழுவதிலும். வாசிப்போம். மத்திய 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே ஆளும் பிரபு இஸ்ரவேல் ஜனத்தை, யூத ஜனம் என்பது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. அப்ப யூதர்கள் யார்? கிறிஸ்த ஜனத்தை தானே குறிக்கும். இப்ப என்ன, யூத மக்கள் எல்லாம் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஜனங்கள். அப்ப யூத ஜனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஜனத்தை குறிக்கிறது. முதலாவது நம்ம ஆலயத்துல சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஜனத்துக்குள்ள முதல் சாட்சியாய்வா. முதல் சாட்சி தேவ சபையில, ரெண்டாவது நம்முடைய குலத்துல இருக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அநேக வசனம், நீ பலி செலுத்தும் போது சகோதரனுக்கு துரோகம் செஞ்சுட்டு என்ன பண்ணாத, பலிய செலுத்தார். அப்போ உன் உடன் பிறந்திருக்கிற சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ, உன் உறவினருக்கோ, உன் இணைஜன பந்துக்களுக்கோ
நீ இடர்லை உண்டாக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீங்க துதிச்சாலும் என்ன இல்ல, பலன் இல்ல, சாட்சிக்குரிய வாழ்க்கை இல்ல. நீ சொந்த ஜனமாகிய உன் சகோதரத்தில் நீ அன்பு செலுத்தலன்னு சொன்னா, காணாது இருக்கிற இயேசுனிடத்துல எப்படி அன்பு கூறுவ? பாக்குறவனு மேலே உனக்கு அன்பு செலுத்த முடியல. பார்க்காது இருக்கிறது என்ன? நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா? யோசித்து பாரு. இரண்டாவது சாட்சி, நம்முடைய ஜனத்தின் மத்தியில, நம்முடைய குடும்பத்தின் மத்தியில, நாம் வாழ்கிற இடத்தில. யூதா என்பது என்ன குறிக்கிறது? நம் சொந்த ஜனம். இயேசு அங்கதான் உருவாக்கப்பட்டார். இயேசுடைய நாடு என்று சொல்லும்போது நாம் வாழ்கிற ஸ்தலம். அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ சிறியவனாக இருந்தாலும் இந்த நாட்டை ஆள போற எங்க இருந்து பிறக்க போறாரு? அங்கிருந்துதான். பிரியமானவர்களே, அப்படியானா நம்ம கிட்ட இருந்துதான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியர்களாய் உருவாக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நாம தான் அந்த ஜனம், யூத ஜனம். மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவின்படி யாரெல்லாம் யூதனா இருக்கிறானோ அவனே யூதன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆவின்படி நாம் எல்லாரும் யூதர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தின் மத்தியில் என்ன நட்பமாய் எண்ணப்பட்டவளாய், சொற்பவளாய் எண்ணப்பட்டவளாக, தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம், சிறியவளாய் நம்ம குடும்பத்திலே சிறியவளாய் இருக்கலாம். ஆனா நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் ரட்சிப்பு எழும்ப போகிறது. நம்முடைய குடும்பத்திலிருந்து ராஜாக்கள் எழும்ப போகிறார். நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் ஆசாரியர்கள் லேவியர்கள் எழும்ப போகிறார்கள். 1000 வருஷத்திலே அரசாளத்தக்கதான அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த சந்ததியாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். இப்படிப்பட்ட சாட்சிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற அந்த இடத்துல நான் எப்படியா இருக்கணுமா? சாட்சியா இருக்கணும். இரண்டாவது அந்த யூதாவை குறித்து சொல்லுகிறாரு. வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல முதல் 1-2 வசனத்தை நம்ம வாசிப்போம். கானானியரிடத்தில் யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதலில் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட்டு முன் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லாமா? எல்லாரும் மொத்தமா சொல்லாமா? எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கானான் என்பது என்ன? தேவ ஜனங்களுக்கான விரோதமாய் எழும்புகிற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அவளை யுத்தம் பண்ணும்படியாக தேவ ஜனத்துக்கு விரோதமான செயல்கள் செய்து கொண்டிருந்தவர்கள். அப்போ அதுக்கு யுத்தம் பண்ண போனன்னு சொன்னா முதல் யார் எழும்பணுமா? வாய் இருக்கா இல்லையா? ஆனா சர்ச்சு முடிஞ்ச உடனே என் ஆத்மா கர்த்தரை சோதரை சொல்லுங்களே இல்லையோ, ஆனா கலகலகலகலன்னு சவுண்டு, இந்த ஸ்பீக்கர் சவுண்டை விட அதிகமான சவுண்ட் ஆயி. ஆனா என் ஆத்மா கர்த்தரை சோதரை நானும் சொல்லி சொல்லி எனக்கே வெறுத்து போச்சு. வாயே வரமாட்டேன், சோத்திரம் வாயில வர மாட்டேங்குது. சரி சோத்திரம் சொல்லி கையெல்லாம் தட்ட, கையா தட்ட மாட்டேன். ஆனா முடிஞ்ச உடனே மட்டும் சத்தம் பயங்கரமா. அல்லேலூயா. யார் முதலாவது எழுந்திருக்குன்னா, தேவனுக்கு விரோதமாய் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் திறப்பிலே நிற்கத்தக்கதாக முதலாவது யார் எழுந்திருக்கணுமா? தேவ பிள்ளையாகிய நாம். அல்லேலூயா. திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என் தேசம், என் மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே.
அழிவுக்காக ஜெபிக்கிற மக்கள் எங்கே? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் எங்கே? எங்கே எழும்ப வேண்டும்? முதல்ல நிக்கணும். ஆண்டோடைய பிள்ளையாகிய நாம. அந்த சாட்சி எங்கே போச்சு? அந்த ஜெபம் எங்கே போச்சு? ஆண்டவருக்காய் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருக்காய் பிரயாசப்படும் கிறிஸ்துவ சந்ததி இத்தனை வருஷமானால் கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்புலை நின்று ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை முன்னிறுத்தி வைத்திருக்கிறார் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. அப்படி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே இன்னும் ஆண்டவர் ஏத்துக்கல, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க ஏத்துக்கல. ஆனா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்கள பிசாச பாக்குறது போல நாம பாக்குறோம். அப்படி பார்த்தா அந்த ஜனம் எப்படி ஆண்டவர் ஏத்துப்பாங்க? நாம பிசாச பாக்குற மாதிரி நாம அவங்கள பாக்குறோம். ஆனா அவங்க பார்வைக்கு நம்மள நாம அவங்களுக்கு பிசாசு மாதிரி. பொம்பளை எப்படி பாக்குது பாத்தியா? மனிதர்கள் நல்லவர்கள் தான். மனிதனுக்குள் செயல்படுகிற அந்த ஆவி, அசுத்தாவி, அவளை அப்படியாய் மாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனா அவருடைய செய்கையில பார்த்தா நம்மளை விட அவங்க நல்லவங்களா தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு வந்தாலும் காணிக்கலாம் நல்லா போட்டு வெளியே இருக்குங்களா, அந்த மசூதியிலயும் நான் வெள்ளிக்கிழமை பாக்குறேன், இந்து கோயிலையும் பாக்குறேன், வெளியே உட்காந்துக்கலாம் நல்ல என்ன பண்றாங்க, 10 ரூபா 10 ரூபா கூட போட்டு போறாங்க. நம்ம உண்டியில டலான் 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 இன்னும் கேக்குது சில்லற சத்தமா. அவங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் நமக்குள்ள இல்லை. ஆனால் பிரியமானவளே, நாம் அவளை பார்த்து இதுவா மாறும், இது மாறவே மாறாது. ஆனா அது மாறிச்சுன்னு வச்சுக்க, உன்னை விட பக்தியா மாறிடாது. அல்லேலூயா. நிறைய இடத்துல நாம கண்டு இருக்கோம். நேத்து வந்தது எவ்வளவு நேரம் ஜெபம் வந்தது பத்தியா, இது அப்படியே ரொம்ப பரிசுத்த மாறி இருந்து. உண்மையாகவே கல்ல வணங்கிட்டு உண்மையான தெய்வத்துக்கிட்ட வந்தவனே அவங்க பக்தியே அதிகமா தாங்க போகும். ஏன்னா இதை நம்பி நாங்க ஏமாந்து போனோம், இதை நம்பினாலே நாங்க நன்மை பெறுகிறோம். அல்லேலூயா. அதனால எங்களுடைய அவளுடைய விசுவாசம் பெறுகிறது. இப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்ம கூடவே இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பிள்ளை 100 ரூபாய் கேட்டவனே நம்ம கொடுக்கிறோம், உண்மைதானே? அந்த பிள்ளைங்களோட கூட யாராவது ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ கூட வருதுன்னு வச்சுங்க, அதுக்கும் நம்ம 100 ரூபாய் கொடுக்குறோம், அப்படிதானே? கூட வந்து கொடுக்குறோம். நம்ம அப்ப சே நம்ம பிள்ளை என்ன பண்ண 100 ரூபாய் கொடுத்தது பாரு அப்படின்னு எதிர்ப்போம், அப்படிதானே? ஆனா அந்த பிள்ளை உங்க அம்மா எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க, அது சந்தோஷப்படும். இப்ப நம்ம அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் தானே அப்படின்னு இங்க வெளியேந்து வந்த பிள்ளைகளுக்கு அது கிடைச்சோன்னு எவ்வளவு சந்தோஷமாக, அந்த சந்தோஷம் வெளியே இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை காணாத எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் அதற்காக நம்மை முன்னிறுத்தி இருக்கிறார். யார் முன் செல்ல வேண்டும்? எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார்? எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? திருப்பலை நின்று ஜெபிக்கும்படியாக. ஒருவேளை அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, இல்ல சொன்னா கேட்க மாட்டானா, முற்றி போட்டு ஜெபம் பண்ணு. உன் வீடு கட்டணும், புள்ள படிக்கணும், உன் பண தேவை சந்திக்கப்படணும், எவ்வளவு பாரத்தோட நாம ஜெபிக்கிறோம். அந்த ஜெப சுமை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். யோபுடைய பாரம் அப்படிதான் இருந்தது. அவன் சரீரத்தின் மேல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது, வேதனை மேல் இல்ல. என் நண்பர்கள் எல்லாம் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, அவளை ரட்சியும். அவங்க அறியாம அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க.
என்று சொல்லி தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் பண்ணான். எப்படிப்பட்ட நிலையில, வியாதியின் கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையிலும் கூட தன் நண்பர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டுதல் பண்ணினான். இன்றைக்கு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அநேக நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்காக திறப்பிலை நிற்க நம்மால முடியல. அவருக்கான ஒரு நேரத்தை ஒதுக்க நம்மளால முடியல. இங்க ஒரு உபவாச கூட்டம் போடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணா எத்தனை பேர் வரீங்க? அதே 10 பேர் தான். ஏன்னா அன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கு. ஆண்டவருக்கு தான் வேற வேலை கிடையாது, மாஸ்டருக்கா வேற வேலை கிடையாது. ஆனா நமக்கு ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரேன்னு வந்துடும். முதல்ல எதனா பிரச்சனை பாஸ்டுக்கெல்லாம் போனா, ஐயா இது மாதிரி பிரச்சனை ஜெபம் பண்ணு. இப்பெல்லாம் பாஸ்டுக்கு நேரம் மோகன் சிக்கு வச்சிடுறாங்க, ஜீசஸ் கால்ஸுக்கு வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் ஏசுனுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நினைக்கிறேன். இப்ப நமக்கு தேவன் சொன்ன நம்ம அப்பா கிட்ட தானே கேட்க. எதிர் வீட்டுல ஒருத்தன் பணக்காரங்க, அவங்க கிட்ட போய் கேட்டா நம்மளுக்கு உதவி செய்வானா? சரி சரின்னுவா. ஆனா செய்யறானா செய்யலான்னு தெரியும். ஆனா நம்முடைய தகப்பன் செய்வான். அல்லேலூயா. அதனால அந்த நம்முடைய மனம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அதையே நோக்கி ஓடணும். இன்னைக்கு முதலாவது சாட்சி பார்த்தோம், தேவ சபையிலே சாட்சியா இருக்கு. இரண்டாவதாக நம்முடைய ஜனத்தின் மத்தியிலே சாட்சியா இருக்கு. மூன்றாவது வாசிப்பாது 1:8 சமாரியாவிலும். இங்கே சமாரியா குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 4:8-9 வாசிங்க. யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதிருந்தார்கள். அப்படியானா யூதருக்கும் சமாரியருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னு சொன்னா சமாரியர்கள் வேற இனத்தை சேர்ந்தவர்கள், யூதருக்கு புறம்பானவர்கள், ரட்சிக்கப்படாத கூட்டத்தை சேர்ந்தவர்கள், யெகோவாவை எதிர்நோக்குகிறவர்கள் அல்ல. அப்ப இந்த சமாரியா என்று சொல்லக்கூடியது யாரு? புறஜாதி மக்களை சுட்டி காட்டுகிறார். முதலாவது நாம் நம்முடைய திருச்சபையிலே நாம் சாட்சியா இருக்கணும். இரண்டாவதாக நாம் வசிக்கிற இடங்களிலே, நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் சாட்சியா இருக்கணும். மூன்றாவதாக எங்க இருக்கணும்? அந்நிய மக்கள் மத்தியிலே நாம் சாட்சி பெறணும். இந்த சமாரியா ஸ்திரீ செய்த காரியம் என்ன? 28-23 வாசிங்க. மேசியா வருகிற பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் பாரு, யூடியூப்ல கூட போடுங்க. பிராமணன் முதல் கொண்டு RSS முதல் கொண்டு இருக்கிற அத்தனை இந்துத்துவா இஸ்லாமியர் எல்லாமே சொல்றாங்க, வரதான் போறாரு. வர வர நான் கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன். இந்த வார்த்தை யார் சொல்லுறது? எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்புறானா நம்புறான்னு தெரியும். ஆனா நமக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆனா நம்புறானா இல்லையான்னு தெரியல. ஆனா வருவார் என்பது அவனுக்கு தெரியும். ஒவ்வொருடைய பார்வை ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்கிறது. ஒருவன் சொல்றான் இந்த இயேசுதான் அந்த புராணத்துல வருகிறவர் என்றான். இஸ்லாமிய மக்கள் சொல்றாரு இவர் ஒரு இறை தூதர், அவர் வருவாரு, வந்து எல்லாத்தையும் நியாயம் விசாரிச்சுட்டு எல்லாரையும் எடுத்து போய் அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார்.
யெகோவாவை தான் அவனுக்கு அல்லான்றான். இஸ்லாமிய புத்தகத்துல எத்தனை பேர் படிச்சிருக்குன்னு தெரியல, குரான் எவ்வளவு பேர் படிச்சுன்னு தெரியல, அவனுடைய ஸ்பீச் எத்தனை பேர் கேட்கணும். ஏன்னா இஸ்லாமிய புத்தகத்துல அப்படிதான் அந்த அந்த அக்பர் எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டார். அதுக்கு முன்பதாக இஸ்லாமியத்துவம் என்பது இல்ல, உருவாக்கப்பட்டது. அதில் இயேசுவை ஒரு இறை தூதனாக, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதேதான் இந்த சமாரியா ஸ்திரீக்கு என்ன சொல்லாரு, வாசிங்க அந்த மறுபடியும் அந்த வசனத்தை. வருகிறார், மேசையா வருகிறார் என்பதை நான் அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமே, உன்னுடன் பேசுகிற இயேசு நான். இங்க பாருங்க, இயேசு வரப்போகிறார், அவர் வரும்போது எல்லாத்தையும் சொல்றாரு, நான் அப்ப தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ளாக அப்படிதான் இருக்குது. இயேசு ஒரு இறை தூதர், அவர் வருவார் அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ற ஒரு கூட்டம், இயேசு வருவார் அப்ப பாத்துக்கிறேன்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே கூட்டத்தை சேர்ந்தவளாய் நாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த கூட்டத்துக்கு சொல்லணும், இந்த வந்திருக்கிறார் பாருங்க, இவர்தான் இயேசு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், எல்லாரும் மொத்தமா சொல்லுங்க, இப்போ இருக்கிறார் பாருங்க, இவர்தான் இயேசு என்று புறஜாதிகளுக்கு அறிவிக்கிற கூட்டமாய் மாறணும். தேவ சபையிலே சாட்சி, சொந்த இடங்களிலே சாட்சி, புறஜாதிகள் மத்தியிலே சாட்சி, இவர் தாங்க இயேசு. இவர் அறியாத இருக்கிறீங்களே. என் கிருபை உனக்கு போதுமா, பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியா உலகம் எங்களை எனக்கு சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது தேவ சபையிலே, இரண்டாவதாக நாம் வசிக்கிற இடங்களிலே, மூன்றாவது புறஜாதியின் மத்தியிலே. இதற்காகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த பலன் எந்த பலன்? மாம்சீக பலன் அல்ல, ஆவியின் பலன். அதுதான் சீஷர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, ராஜாக்கள் முன்பதாக போய் நிற்கும் போது நான் என்னத்தை நான் பேசுவேன், நீங்க போங்க, ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வசனம் தெரியாம, பைபிள் தெரியாம இருக்கலாம், ஆனா கேட்கிற இந்த பிரசங்கம் மெயின்ல இருக்கும். நீ அங்க போய் நிக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்ன்றத இந்த பிரசங்கத்துல கேட்ட வசனம் எல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வரும். சொல்லு. ஆண்டவர் அவளை மாற்றக்கூடியவளாய் இருக்கிறார். இதற்காகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தாவின் பலத்தினாலே சாட்சிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சிக்குரிய வாழ்க்கை நமக்கு வரணும். வருவதற்கான காரணம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களாகும் அற்புதங்களும் அவருடைய கைகளிலே செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கிலும் போய் நிற்கும் போது கர்த்தருடைய கிருபையுள்ள வசனம் உங்களை அந்த இடத்திலே அற்புதங்களாக அடையாளங்கள் செய்யத்தக்கதாக உன்னை சாட்சி உள்ளவராய் அவர் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு நினைக்கலாம், நானே பலவீனப்பட்டவனா இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா அந்த கிருபையுள்ள வசனம்
நீ ஜெபிக்கும் போது உன் நிமித்தம் அற்புதங்களை நடப்பிக்க கூடியதா இருக்கிறது. உன் நிமித்தம் அதிசயங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. உன்னுடைய 3 விதமான சாட்சிகள் விளங்கும் போது அந்த கிருபையுள்ள வசனம் உன் வாயிலிருந்து வரும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பிக்கத்தக்கதாய் மாறுகிறது. பிரியமானவளே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த சொல்லுகிற காரியம் என்ன? சாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, இந்த சாட்சியை பகிர்வதற்காக சொல்லப்படுகிற காரியம். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை சமீபித்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சபைக்குள்ள இருக்கிறவர்கள் முதலாவது எருசலேமிலே சாட்சியான்னு சொன்னாரு. சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, சாட்சி வாழ்கிற வாழ்க்கை தெரியல. ஏன்னா நம்ம கூடவே இருக்க, நம்ம கூட நம்ம கூட ஆராதிக்கிறாங்க. ஆனா நேரத்தையும் காலத்தையும் பாக்குறாங்க, கற்பூரம் கொளுத்துறாங்க, பூஜை பண்ணத சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியல, உள்ள இருக்கிறவங்களுக்கு. அவளுக்கு நீ சாட்சியா மாறணும். இது அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். ஆலயத்துக்குள்ள இருக்கிற தெரியாதவளுக்கு துதித்தலம் சபித்தலம் ஒரே வாயில வரக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டோடைய பாடல சினிமா பாடல ஒரே வாயில வரக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். தேவனை துதிக்கிற அதே நாவில விக்கிரகத்தை துதிக்கிற துதி வரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கணும். முதல் சாட்சி ஆலயத்துக்குள்ளாகவே இல்ல. நிறைய இடங்களில் இன்னும் மூட நம்பிக்கையின் பேர்ல ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லாம் வராங்க போறாங்க, நானும் போறேன்னு நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீ சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறியா, இல்ல வீட்டுல சினிமா பார்த்துட்டு இருக்கிறியா என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு வரப்போகிறார். இயேசுடைய வருகைக்கு சாட்சிக்குரிய வாழ்க்கை சபைக்குள்ளிருந்து ஆரம்பமாகணும். சபைக்குள்ளிருந்து ஆரம்பமாகணும். நிறைய நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். சபையில பார்க்கும்போது பார்த்தால என்ன ஆயிடுச்சு, 100 பேர் இருந்தானா 20 பேர் போறான், 80 பேர் சர்ச்சிலேங்கிற மாதிரி காட்டுறான். அப்படி இருக்கக்கூடாது. 100 பேரா 100 பேரும் போனோம். அல்லேலூயா. சபையில இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் பறந்து போன வானத்துக்கு ஆண்டவர் வரும்போது. காரணம் என்ன? சபைக்குள் சாட்சிக்குரிய வாழ்க்கை இல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சிந்தித்து பாருங்க. சபையிலே ஆரம்பமாக. ஏன்னா நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதெல்லாம் தப்பா, சினிமா பார்க்கறது தப்பா, சீரியல் பார்க்கறது தப்பா, வடிவல் காமெடி தானே பார்க்கறோம் தப்பா. எத்தனை பேர் அந்த வடிவல் காமெடியில எல்லாம் டபுள் மீனிங் கட்ட வார்த்தையா தான் வரும். நிறைய இந்த காமெடி எல்லாம் கொச்சையானதா இருக்கு. நாம் சிரிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அசுத்தமானவைகள். நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? ஆரம்பம் சபையிலிருந்தே உருவாக்கப்பட வேண்டாம். தேவனுடைய வருகை சமீபித்திருக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டோடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஏதோ சபைக்கு வந்தோமா, காணிக்கப்பட்டோமா, போனோமா, நம்முடைய பிள்ளைங்களை படிக்க வச்சோமா, கல்யாணம் பண்ண, குழந்தை பெட்டி பத்திதா, பேரம் பத்தி ஏத்தமா, நம்முடைய வாழ்க்கையை முடிந்ததுன்னு நினைக்காதீங்க. பிள்ளையை படிக்க வைப்பது எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறோமோ, பிள்ளைக்கு திருமணம் பண்ணுவது எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறோமோ, அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கணுங்க. அதுதாங்க முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. அந்த முக்கியம் இல்லாத வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டு இருக்க கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? சாட்சிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா? அங்க போய் நாம தேடக்கூடாது. நம்முடைய புள்ளியை காணுமே, நம்முடைய புருஷனை காணுமே, நம்முடைய அப்பாவை காணுமே.
இல்ல நம்ம பிள்ளைங்க போய் நம்ம அப்பாவை காணுமே, நம்ம அம்மாவை காணுமே, அவங்க தேடக்கூடாது. யோசுவாவை போல சொன்ன, நானே என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால் அவன் குடும்பமாக தேவ சமூகத்தில் போய் நின்றான். யோசுவா என்று பெயர் வைக்கப்பட்ட, யோசுவா ரட்சகர். இயேசுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பேர் அந்த யோசுவா கொடுக்கப்பட்ட ரட்சகனாய் இருந்தான். இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்திலே ரட்சகராய் நாம் மாறணும். நம்முடைய குடும்பத்தை முதலாவது ரட்சிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கண்காணிக்காமல் இருக்கு. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னா நம்ம அந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். அந்த பிள்ளைங்க எங்க போகுதுன்னு தெரியல. பிரியமானவளே, நாங்கள் பார்க்கவில்லை என்றாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்னென்ன செய்கிறோம் என்பது கர்த்தர் அறிவார். நம்முடைய ஒவ்வொரு அடியும் அவருடைய பார்வைக்குள்ளாய் இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் மொத்தமா சொல்லாமா? எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுத்தார். அந்த பலனால அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றார்கள். அந்த சாட்சி எப்படியாய் மாறினது? என் கிருபை போதனார் பாரு, அந்த கிருபை சாதாரணமான கிருபை இல்ல, பூரணமான கிருபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில பூரணமான கிருபை கிடைக்கிறேன்னு சொன்னா கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறணும். இன்றைக்கு இயேசு வந்தார் போனார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக மதத்தை சேர்ந்தவர்கள் இயேசுவை குறித்து இன்றைக்கும் அவதூறாய் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர் வந்தார், மரிச்சிட்டு போயிட்டார், உயிர் தேர்ந்தெடுக்கான இல்ல என்று அநேகர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அன்னைக்கே அந்த செய்தி பரவிச்சு, சிசுகள் திருடி கொண்டு போயிட்டான்னு சொல்லிடுங்க. அந்த சாட்சி நாள் வரைக்கும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா உயிர் தெழுந்தார் என்ற சாட்சி பகிர்றதில்ல. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட நாம எல்லாம் சும்மா இருக்கிறதுனாலதான். உயிர் தெழுந்ததை பலமாய் ரூபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து. அப்போஸ்தலர்கள் பலனடைந்த பிறகு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் மேல பூரணமான கிருபை பெருகினது. வாழ்க்கையில பூரணமான கிருபை பெருகத்தக்கதாக கர்த்தர் அநேகர்கள் செய்வாராக. இன்றைக்கு கேட்கப்பட்ட வசனத்தின்படியாக பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் சுத்தாவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் சாட்சியாய் உலகமெங்கிலும் சாட்சியா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 3 விதமான சாட்சிக்குரியதை நாம் பகிர்ந்து கொண்டோம். 3 விதமான சாட்சி நமக்குள்ளாய் இருக்குமானால் அநேக மக்களை பாதாளத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிற நற்சாட்சியாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலை நாம் பலமாய் ரூபிக்குள்ளாய் இருப்பேன்னு சொன்னா ஆண்டவருடைய கிருபை நம்மிடத்திலே பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கர்த்தர் ஆண்டவரே மை துதிக்கிறவையா, கிருபினால நன்மையினால பசுத்தாவினால கிருபினால் நிரப்புகிறார். ஆண்டவரே காலை வேளையில எங்களை தாழ்த்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவையா, உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து அறிகிறார். எங்களை தூய்மைப்படுத்துகிறார். சுயம் என்னின் சாம்பலாய் மாறட்டும். தேவ ஆவியானவர் எங்களை மூடிக்கொள்கிறார். பரிசுத்தாவின் வல்லமினால், மகிமினால், அபிஷேகத்தினால் கர்த்தர்களை நிரப்புகிறார். ஆண்டவர் கேட்கப்பட்ட வார்த்தை ஆண்டவர் தன் சிந்தையிலே தம்முடைய இருதயத்திலே அதை பதித்து வைத்துக் கொள்ளும்படியாக, அதை செயல்படுத்தும்படியாக, தம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் அதை பலப்படுத்தும்படியாக, அநேகருக்கு பலன்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறார். என்னுடைய மேலான கருத்து எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் மாறாத நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.